அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். சார், இந்த வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு நமக்கு முயற்சி தேவை, பயிற்சி தேவை. எல்லாத்தையும் விட முக்கியமான தேவை என்னன்னா கான்சியஸ்னஸ், விழிப்புணர்வு நமக்கு தேவை. நம்ம நடக்கக்கூடிய விஷயங்களை, பேசக்கூடிய விஷயங்களை, செயல்கள்ல யார் ஒருத்தர் ரொம்ப விழிப்புணர்வோட செய்யறாரோ, ஒரு கான்சியஸ்னஸோட செய்யறாங்களோ, அவங்களால தான்ப்பா இந்த வாழ்க்கைய, இந்த நாளை இனிய நாளாக மாற்ற முடியும்னு சொல்லலாம். இந்த வாழ்க்கையவே இனிமையாக மாற்ற முடியும். அது என்ன சார் கான்சியஸ்னஸ் அப்படின்னா? ஒரு வித்தக்காரர் இந்த களத்து மேல நடக்கிறது, கைத்துல நடக்கிறது, சைக்கிளை தலைகீழ ஓட்டுறது, இப்படிலாம் பண்ணுவாங்கல்ல, அப்படி ஒரு வித்தக்காரர் அருமையான வித்தைகளா காட்டுறாரு. இப்ப இந்த ராஜா என்ன பண்றாருன்னா, இவருடைய வித்தைகளை பார்த்து பிரமிச்சு போய் ஒரு நாள் கிரவுண்ட்ல ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு வர வித்தைகள் காட்ட சொல்றாங்க. அப்ப ஒரு சின்ன பையன் என்ன பண்றான், ஒரு சாதாரண கல் எடுத்து அந்த வித்தக்காரர் மேல அடிக்கிறான். அவர் வந்து மாடு மாதிரி நடிச்சுட்டு இருக்காரு. ஒரு மாடு என்ன பண்ணுமோ அதே மாதிரி நடிச்சுட்டு இருக்காரு. இப்ப அவன் ஒரு சின்ன கல் எடுத்து அடிக்கிறான். அடிச்சுட்டு சபாஷ் அப்படின்னு கத்துனான். சபாஷ் அப்படின்னு. இந்த வித்தக்காரர் அவனை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு திரும்ப அப்படின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ராஜா இல்ல, அவனுக்கு முத்து மாலையை பரிசா கொடுக்குறாரு. அந்த முத்து மாலையை பரிசா கொடுக்குறாரு. யாருக்கு? அந்த வித்தை செய்தவருக்கு முத்து மாலையை பரிசா கொடுக்குறாரு. இந்த ராஜா சொன்னாரா, இதுவரை நீ வாழ்க்கையில் வாங்கிய பரிசிலேயே இந்த முத்து மாலை தான் சிறந்த பரிசான்னு கேட்டிருக்காரு. முத்து மாலை தான் சிறந்த பரிசா. அவன் இல்லன்னு இருக்கான். இல்லங்க, வேற வேற என்ன சிறந்த பரிசு? இப்ப நான் ஒரு வித்தை பண்ணேன்ல, அப்படி பண்ணும்போது ஒரு சின்ன பையன் கல்லால் அடிச்சான்ல, அடிச்சுட்டு சபாஷ்னு ஒரு வார்த்தை சொன்னான்ல, அதுதாங்க எனக்கு மிகப்பெரிய பரிசுன்னு இருக்காரு. அதுல என்னையா பரிசு? கல்லால அடிச்சுட்டு என்னையா பரிசு? அப்ப அந்த வித்தக்காரர் சொன்னாரா, நான் மாடு மாறி நடிச்சேன். மாடு மாறி நடிக்கும் போது அவன் கல்லை விட்டு எரிஞ்சான். நீங்க மாட்டினுடைய குணம் என்ன தெரியுமா? தான் மேல ஒரு கல்லு படும்போது எந்த இடத்துல அந்த கல்லு படுதோ அந்த இடத்த மட்டும்தான் அப்படி அசைக்கும், உடம்பையே அசைக்காது. அந்த இடத்த மட்டும்தான் அப்படி அசைக்கும். நான் அதே மாதிரியே செஞ்சு காமிச்சேன். என் வித்தைய ஆழமா ஒருத்தன் புரிஞ்சு விழிப்புணர்வோடு அந்த விஷயத்தை பார்த்து சபாஷ்னு ஒரு வார்த்தை சொன்னார்லங்க, அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணால அந்த சிறுவனினுடைய பாராட்டு தான் இந்த முத்து மாலையை விட மிகப்பெரிய பரிசுன்னாராம். இப்ப அந்த ராஜா என்ன பண்ணாரா, இன்னொரு முத்து மாலையை எடுத்து அந்த சிறுவனுக்கு பரிசாக கொடுத்தாருன்னு ஜென்ல ஒரு கதை வரும். இதுல இந்த ராஜாவினுடைய கான்சியஸ்னஸ், யாரை நம்ம பாராட்டணும்னு தெரிஞ்சு வச்சிருக்காரு பாருங்க. ரெண்டாவது, அந்த வித்தைக்காரர் ஒருத்தர் பண்றாருல அந்த வித்தை, அந்த வித்தைக்காரரினுடைய அந்த கான்சியஸ்னஸ், ஒரு மாடா மாறினா அந்த மாடு போலவே நடந்து கொள்ளக்கூடிய அந்த கான்சியஸ்னஸ், அதை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த சிறுவனினுடைய அறிவு இல்ல, இந்த விழிப்புணர்வு தான் சார் இந்த வாழ்க்கையில நம்மளை அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போகுன்றாங்க. பத்மா சுப்பிரமணியன் அம்மா ஒரு முறை மேடையில நடனம் ஆடிட்டு இருக்காங்க. இந்த நடனம் என்ன மாதிரி நடனம்னா நாடக நடனம். அது என்னப்பா நாடக நடனம் சார்? கிருஷ்ணர் வந்து சேட்டையா பண்றாராம். கிருஷ்ணர் சேட்டையா பண்றாரு. யசோதரா அந்த கிருஷ்ணரை தூங்க வைக்க முயற்சி பண்றாங்க. கிருஷ்ணர் குழந்தை, யசோதா அம்மா வந்து அந்த கிருஷ்ணரை தூங்க வைக்க முயற்சி பண்றாங்க. இதுதான் அந்த நடனத்தினுடைய காட்சி அமைப்பு. சரியா? அங்க கிருஷ்ணரே இல்ல, குழந்தையே இல்ல. ஆனா யசோதாவா பத்மா சுப்பிரமணியன் அம்மா டான்ஸ் ஆடுறாங்க. அங்க கிருஷ்ணரே இல்ல, ஆனா அப்படி ஆடுறாங்க சார். நமக்கு கண்ணு முன்னாடி கிருஷ்ணர் தெரியுறாரு. நமக்கு கண்ணு முன்னாடி அந்த அம்மா படக்கூடிய வேதனை தெரியுது. இந்த குழந்தை பாடா படுத்துறான். அந்த அம்மா எல்லாத்தையும் இது பண்ணி அந்த கிருஷ்ணரை தூங்க வச்சிடுறாங்க. அந்த தூளில போட்டு தூங்க வைக்கக்கூடிய காட்சியை வந்து முடிக்கிறாங்க. அவ்வளவுதான். ஸ்டேஜே அதிருது. ஸ்டேஜே அதிர்ந்து அப்படி கைதட்டுறாங்க. உடனே இந்த அம்மா சொல்றாங்க, கைதட்டாதீங்க, கைதட்டாதீங்க, குழந்தை எந்திரிச்சிருவான். குழந்தை எந்திரிச்சிருவான். அதுதான் சார் கான்சியஸ்னஸ். அந்த மேடையிலும் கூட அத்தனை தூரம் அங்கீகாரம் கிடைத்த பின் கூட தான் யசோதாகவே இருந்தாங்கல்ல, யசோதாவே இருக்காங்கல்ல, அந்த இடம் தான் ஒரு நாட்டியத்தினுடைய விழிப்புணர்வு. அப்ப இந்த விழிப்புணர்வு எப்படிப்பா இருக்கணும்? நாங்க நாட்டியத்தை கலையை போல இருக்கணுமா? நாட்டிய கலை போல. அது என்ன நாட்டிய கலை? ஏன் பேச்சு கலை போல இருக்கக்கூடாதா? பாட்டு போல இருக்கக்கூடாதான்னா, நாட்டிய கலையில இருக்கக்கூடிய சிறப்பம்சம் என்ன தெரியுமா? நீங்க பேச்சையும் பேச்சாளரையும் பிரிச்சிடலாம். கரெக்டா? வெறும் பேச்சை மட்டும் நீங்க ஒரு ஒளிநாடால கேட்டுடலாம். ஒரு பாட்டையும் பாடகரையும் பிரிச்சிடலாம். நம்ம பாட்டை மட்டும் தனியா கேட்கலாம். ஒரு எழுத்தையும் எழுத்தாளனையும் பிரிச்சிடலாம். நம்ம புத்தகத்துல எழுத்தை மட்டும் படிக்கலாம். ஆனா நீங்க நாட்டியத்துல மட்டும் நாட்டியம் ஆடுனவங்களையும் நாட்டியத்தையும் பிரிக்க முடியாது சார். ரெண்டும் ஒன்னா தானே பார்க்க முடியும். நாட்டியத்துல மட்டும் ரெண்டும் ஒன்னா தான் இருக்க முடியும். அப்படி இந்த கான்சியஸ்னஸ், செயலும் எண்ணமும், நம்மளுடைய எண்ணமும் செயலும் இந்த நாட்டிய கலையில் எப்படி நாட்டியத்தையும் நடனம் ஆடுறவரையும் பிரிக்க முடியாமல் இருக்கிறதோ,
அப்படி எண்ணமும் செயலும் இருக்க வேண்டும். அதுதான் விழிப்புணர்வு, அதுதான் வாழ்க்கையினுடைய வெற்றின்னு பெரியோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க. நம்மளுடைய கான்சியஸ்னஸ் அந்த அளவுக்கு இருக்கணுமா சார். காசிக்கு ஒருத்தர் போயிருக்காரு. இந்த காசியில எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை என்னன்னா, எந்த விஷயத்தை விட்டுட்டு வரோமோ அதன் மீது பற்று போயிடும் அப்படின்றது எல்லாருக்கும் நம்பிக்கை. கரெக்டா? ஒருத்தருக்கு பணத்தின் மீது பற்று போகணும்னு ஆசை சார். உடனே அவர் என்ன பண்றாரு, ஒரு பை நிறையா வீட்டில் இருக்கிற சில்லற காசா புறக்கிட்டு வர்றாரு. காசிக்கு போறப்ப எல்லாரும் சில்லற காசு சேர்த்து வைப்பாங்கல்ல, அப்படி சில்லற காசா சேர்த்து வைக்கிறாரு. கங்கையில போய் முங்கி அந்த சில்லற காசெல்லாம் விட்டுட்டா தனக்கு பணத்தின் மீது இருக்கக்கூடிய பற்றெல்லாம் போயிடும்னு அவருக்கு நினைப்பு. அவர் என்ன பண்ணாரு, அந்த பையை எடுத்துட்டு போனாரு, கங்கையில மூழ்கினாரு, இருக்கிற சில்லற காசை பூரா அதுல விட்டாரு. கங்கையில முங்குனார்ல, முங்கும் போது பார்த்தா கீழே ஒரு தங்க வளையல் இருந்திருக்கு. எங்க? கங்கையில தங்க வளையல் இருந்திருக்கு. இந்த தங்க வளையல வேற யாரோ விட்டு போயிருக்காங்க. நம்மால தங்க வளையல பார்த்தோனையும் சில்லற காசை எதுக்கு விட்டு வந்தாரு? பணத்தின் மீது பற்று போகணுன்றதுக்காக. நம்மளால தங்க வளையல பார்த்தோனையும் என் மனைவிக்கு இந்த தங்க வளையல்லாம் ரொம்ப பிடிக்குமே, அதை எடுத்து இடுப்புல சொருகிட்டு போனாராம். இந்த ஆளு எங்கே பணத்தின் மீது பற்ற விடுறது? என்ன விழிப்புணர்வு இல்லாமல் செய்யக்கூடிய விஷயம் சார். ஒருத்தர் சொல்லியிருக்காரு, சொர்க்கத்துல ஒரு 4 பேர் மீட் பண்ணாங்களாம். ஒருத்தர் சொன்னாரு, நீ எப்படிப்பா சொர்க்கத்துக்கு வந்தன்னு கேட்டிருக்காங்க. அவர் சொன்னாரு, நான் காஞ்சிபுரத்துல பிறந்தேன். காஞ்சிபுரம்ன்றது பிறந்தால் முக்தி, அதனால் நான் காஞ்சிபுரத்துல பிறந்தேன் அங்க. இன்னொருத்தர் சொன்னா, நான் திருவாரூர்ல இருந்தேன். திருவாரூரில் இருந்தால் முக்தி, அதனால் நான் அங்க வாழ்ந்ததுனால எனக்கு முக்தி. இன்னொருத்தர் சொன்னா, நான் திருவண்ணாமலையை நினைச்சுக்கிட்டேன், அதனால திருவண்ணாமலை நினைத்தால் முக்தி, அதனால நான் சொர்க்கத்துக்கு வந்தேன். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொன்னாங்க. ஒருத்தர் மட்டும் அமைதியா இருந்தேன். நீ எப்படிப்பா சொர்க்கத்துக்கு வந்தேன்னு கேட்டாங்க. நான் செல்போனை பார்த்துக்கிட்டே மவுண்ட் ரோட கிராஸ் பண்ணேன், அதனால சொர்க்கத்துக்கு வந்தேன் இருக்கா. இங்க போனை பார்த்துக்கிட்டே ரோட கிராஸ் பண்ணி லாரியில் அடிச்சு சொர்க்கத்துக்கு வந்தேன் பாருனாலும். இந்த கான்சியஸ்னஸ் இல்லாமல் இருந்தாக்க நம்ம வாழ்க்கை முடிவை நோக்கி தான் போகும். பிரதாப முதலியார் சரித்திரம்னு ஒரு நாடகம் இருக்கும். நீங்க நிறைய பேர் படிச்சிருக்கலாம். பிரதாப முதலியார் சரித்திரம்னு ஒரு கதைகள் வரும். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை, ஒருத்தனுக்கு கடன் கொடுத்துருக்கான். இந்த கடனை வாங்குறதுக்கு தினம் போய் கடனை கொடுக்கவே மாட்டேடா, உனக்கெல்லாம் வாழ்க்கையில ரோஷம் இருக்கா, திட்டுறாரு, ரோஷம் இருக்கா, உனக்கெல்லாம் வாழ்க்கையில ஏதாவது ஒரு மானம் இருக்கா, இப்படி மானம் ரோஷம் இல்லாம இருக்கிறதுக்கு கிணத்துல போய் உழுக வேண்டியதானடான்னு இந்த கடன் கொடுத்தவர் கடன் வாங்கினவரை திட்டுறாரு. இந்த கடன் வாங்கினவர் யோசிக்கிறாரு, கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட், வாங்க என் வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய கிணறு இருக்கு, அதுல நான் உளுந்துடுறேன், நீங்களே என்னை தள்ளி விடுங்கன்றான். அதையாண்டா நான் தள்ளி விடணும்னு கேட்கிறாரு. இல்ல, நான் கிணத்துல உளுந்துட்டேன்னா எனக்கு நீச்சல் தெரியும், நான் நீச்சல் அடிச்சுட்டு வந்துடுவேன், ஒருவேளை என் மனசு மாதிரி நீச்சல் அடிச்சுட்டு வந்துடுவேன், நீங்க எனக்காக ஒரு உதவி பண்ணுங்க, என் கையும் காலையும் நல்லா கட்டி என்னை கிணத்துல நீங்களே தள்ளி விடுங்கன்னு. இவரும் சரின்ட்டு அவனை கூட்டு போய் கையும் காலையும் கட்டி, மானம் இல்லாத நீ உயிர் வாழ்றதுக்கு நீ கிணத்துல உழுகலான்னு சொல்லி கையும் காலையும் நல்லா கட்டி இந்த கிணத்து பக்கத்துல அவனை நிப்பாட்டி வச்சு, இவர் என்ன பண்ணிருக்காரு, வெறுனை தள்ளி விட்டா இங்கேதான் உழுவான், ஃபோர்ஸா தள்ளி விட்டாதான் நடு கிணத்துல போய் விழுவான்னு சொல்லி இவர் பின்னாடி போய் ஓடி இந்த கையும் காலையும் கட்டி இருக்கிறவனை தள்ளலான்னு நினைச்சு ஓடி வந்தார்ல, இவன் விளையிட்டான். இந்த கடன் கொடுத்தவர் இருக்காரு பாரு, அவர் ஓடி போய் கிணத்துல விழுந்துட்டார். அவருக்கு நீச்சல் தெரியாது. இவர் கத்துறாரு, டே எனக்கு நீச்சல் தெரியாதுடா காப்பாத்துறான்னு. இந்த கடன் வாங்கியிருப்பான்ல, அவன் சொன்னா, எனக்கு கையும் காலும் இப்ப கட்டி இருக்கு, என்னால குதிச்சு காப்பாற்ற முடியாது, நான் ஊர்ல போய் யாராவது இருக்காங்களான்னு தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன், அது வரைக்கும் ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவன் போயிட்டான். முடிஞ்சுச்சா? அவ்வளவுதான். இப்ப கடன் கொடுத்தவரினுடைய வாழ்க்கை கடன் தீர்ந்தது அப்படின்னு அந்த கதையை முடிச்சிருப்பாங்க. என்ன அர்த்தம்? ஒரு கான்சியஸ் இல்லாம இவன் நம்மளை ஏமாத்த போறான்றது தெரியாம சில பேரோட நம்ம வாழ்க்கை பழகிருப்போம். நம்ம சில பேரோட இவன் நம்மளோட கூட இருந்தே குளிபறிக்க போறான்னு தெரியாம பழகிருப்போம். சில விஷயங்களை நம்ம பண்ணும்போது, பேசும்போது, பழகும்போது யார் ஒருவர் விழிப்புணர்வோடு இருக்கிறாரோ அவரால் மட்டுமே இந்த வாழ்க்கையை வெற்றியான வாழ்க்கையாய் வாழ. நன்றி.